வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியேற போகிற காக்கி சட்டை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்குறப்ப கதைன்னு சொல்கிற அளவுக்கு நான் புரிஞ்சது, பாடி அந்த டோனர் பண்ணுறவங்கலாம், அதாவது தானம் பண்ணுறதெல்லாம் வச்சு பெரிய ஊழல் நடக்குது. அது சிவகார்த்திகேயன் போலீஸாக இது பண்ணுவார், சரி பண்ணுவார், அப்படி கண்டுபிடிப்பார். அது மாதிரி தான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு தெரியுது. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் ரொம்ப கொஞ்சம் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் லாஸ்ட் 2 மூவி நல்லா வந்ததுனால இந்த ட்ரெய்லருக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ரெகுலர் மூவியோட ட்ரெய்லர் பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெரிய ஒரு கவர்ச்சிகரமாக எல்லாத்தையும் இழுக்கிற அளவுக்கு எந்த ஒரு பெரிய இதுவுமே இந்த ட்ரெய்லரில் காமிக்கலை. ஒரு ரெகுலர் மூவி ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன் ஒரு நல்லா ஒரு காமெடி பண்ணிட்டு நல்லா ஒரு வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நடிகர் தான். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ஃபீலிங், இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு ஃபீலிங், ஒரு விஜயோட நடிப்பு இதெல்லாம் அவருக்கே தெரியாமல் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரில. விஜயோட பாடி லாங்குவேஜ், அவரோட நடிப்பு, அவரோட டான்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூடன்னு சொல்லலாம், எல்லாமே ஒரு விஜயோட இது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் விஜய் அவருக்குரிய ஒரு யூனிக் ஸ்டைலில் அவர் போய்கிட்டு இருக்காரு. அதை எதுக்கு சிவகார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுறாரா இல்லைன்னா அவருக்கே தெரியாமல் இந்த மாதிரி நடிச்சிட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல. படம் ஃபுல் லென்த்தாக பார்த்தா தான் தெரியும் எப்படி ஃபுல்லாக விஜய் மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்றபடி காமெடிஸ் படத்தில் அதிகமாக எதிர்பார்க்கலாம், ஏன்னா சிவகார்த்திகேயன் படம். அப்புறம் ஸ்ரீ திவ்யா பெரிய ரோல் இருக்காது, கண்டிப்பாக ஒரு சின்ன ரோலாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பார் ஸ்ரீ திவ்யாவை, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவ் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரபு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நடிகர், நல்லாவே நடிச்சிருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்ன எறிந்தால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனதுனால, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் டிலே ஆனதுனால பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியலை, கன்ஃபார்ம் பண்ணலை. பார்க்கலாம், படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மசாலா படமா இல்லைன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படமா அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களை படம் ரிலீஸ் ஆனு ஒரு விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.